வேர்ல்டு ஸ்பிரிச்சுவல் யோகா அகாடமி புஜங்காசனத்தை தொடர்ந்து பத்ம புஜங்க ஆசனம். பத்ம புஜங்காசனம். வலது காலை நீட்டுங்க, கால்களை நீட்டுங்க, வலது காலை எடுத்து துடைக்கு மேலே போடுங்க, இடது காலை எடுத்து வலத்துறை மேலே போடுங்க. நிமிர்ந்து சின்முத்திரையில் ஒரு நிமிடம் அமருங்க. மூச்சு இழுத்து விடுங்க. பொறுமையாக பத்ம பாலாசனம் போங்க. பொறுமையாக பத்ம புஜங்காசனம் செய்யுங்க. படுங்க. மார்பை பொறுமையாக தலையில் வைங்க. கைகளை நீட்டி முதுகெலும்பை பெண்ட் பண்ணுங்க. நல்லா கைக்கு பின்னி கொண்டு வாங்க. மூச்சு இழுத்து விடுங்க. நன்கு மூச்சு இழுத்து விடும். நுரையல் பகுதிக்கு நிறைய காற்று போகும். முதுகெலும்பு நல்லா வளையும் தன்மையில் இருக்குது பாருங்கள். துடை தசைகள் குறையும். இடுப்பு பலமாகும். தோள்பட்டைகள் பலமாகும். நல்லா மூச்சு இழுத்து விடணும். அந்த வீசிங் கோளாறுகள், அதாவது மூச்சு சம்பந்தமான வியாதிகள் குணமாகும். முதுகெலும்பு எந்த அளவுக்கு வளையும் தன்மையில் இருக்குதோ குழந்தைகள் அந்த அளவுக்கு ஆரோக்கியமாக இருப்பார்கள். பொறுமையாக பத்ம பாலாசனம் வாங்க. மூச்சு இழுத்து விடுங்க. பொறுமையாக பத்மாசனம் வாங்க. நமஸ்காரம் முத்ராங்க. மூச்சு இழுத்து விடுங்க. இவ்வாசனத்தை புஜங்காசனம் செய்துவிட்டு பத்ம புஜங்காசனம் செய்யலாம். ரொம்ப அற்புதமான பயிற்சி. தினந்தோறும் பயிற்சியை மாணவர்கள் மேற்கொள்ள வேண்டும்.